மதுரை காமராஜர்புரத்தில் விறகு மண்டி உரிமையாளர் வீட்டில் 500 சவரன் நகைகளும் 8 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆவணங்களை கேட்டுள்ள போலீசார் கொள்ளையா அல்லது நாடகமா என விசாரித்து வருகின்றனர். மதுரை கீரைத்துறை பகுதியில் உள்ள காமராஜர்புரத்தில் தங்கவேலு என்பவர் வசித்து வருகிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட அவைத் தலைவராக உள்ள இவர் மாட்டுத்தாவணியில் விறகு மண்டி நடத்தி வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த இவர் இன்று அதிகாலை வீடு திரும்பியுள்ளார். இதையடுத்து தங்கவேலு அலுவலகத்திற்கு சென்ற நிலையில் தங்கவேலுவின் மனைவி நடைபயிற்சிக்காக வெளியில் சென்றுள்ளார். அந்த நேரத்தில் வீட்டின் பின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 500 சவரன் நகை மற்றும் 8 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக கீரைத்துறை காவல் நிலையத்தில் தங்கவேலு புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது வீட்டுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் தடயவியல் நிபுணர்களுடன் ஆதாரங்களை சேகரித்தனர். இதற்கிடையே வீட்டில் கொள்ளை போனதற்கான அறிகுறி எதையும் கண்டறிய முடியாத போலீசார் தங்கவேலுவிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 500 சவரன் நகைகளின் விபரம் மற்றும் 8 லட்சம் ரூபாய்க்கான ஆவணங்களை கேட்டுள்ள போலீசார் கொள்ளையா அல்லது நாடகமா என விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக மதுரை மாநகர குற்றப்பிரிவு துணை ஆணையர் ஜெயந்தி தலைமையில் 2 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது.